கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் மூவரை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஏலி இது அப்பா, ஓப்பினி பினேகாஸ் இது மகன்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் இந்த மூவரை குறித்தும், இந்த அதிகாரத்தின் 4ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில் இந்த மூவரின் மரணம் குறித்தும் நாம் வாசிக்கிறோம். ஓப்பினியும் பினேகாசும் யுத்தக்களத்தில் மாண்டார்கள். யுத்தக்களத்தில் தன்னுடைய மகன்கள் மாண்டார்கள். அதன் விளைவாய் கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரால் சிறைபிடிக்கப்பட்டது என்பதை அறிந்த ஏலி தன்னுடைய வீட்டில் தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் இருந்து கீழே சரிந்து விழுந்து இறந்து போனார். இதோடு சேர்ந்து இன்னொரு மரணமும் நிகழ்ந்தது. இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட பினேகாசின் இணையர் மகனை பெற்றெடுத்து, மகனுக்கு இக்கபோத், மகிமை இஸ்ராயேலை விட்டு போயிற்று என்று சொல்லி மரித்து போனார். ஏன் இத்தனை வருத்தம், இத்தனை மரணம்? ஏலி பிரதான ஆசாரியர். ஆனால் இறை ஒழுக்கத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அவர் வளர்க்கவில்லை. ஓப்பினி பினேகாஸ் இணை ஆசாரியர்கள். ஆனால் கர்த்தருக்கேற்ற முறையில் அவர்கள் பலி செலுத்தவில்லை, ஆராதனையை நடத்தவில்லை. தங்கள் விருப்பத்திற்கு உண்டு கழித்து விபச்சாரம் செய்து, அதிகாரமும் பதவியும் தங்கள் கையில் இருப்பதினால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என துணிந்த கூட்டமாக இந்த ஓப்பினி பினேகாஸ் இருந்தார்கள். எனவே கர்த்தரின் எச்சரிப்பையும் தண்டனையையும் கண்டனத்தையும் அவர்கள் பெற்றார்கள். ஆனால் கர்த்தருடைய எச்சரிப்போ கண்டனமோ அவர்களை சிறிதும் அசைக்கவில்லை. அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை. விளைவாக இவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது. ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பில் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் உணராவிட்டால், திருந்தாவிட்டால் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஏலி போல, ஓப்பினி பினேகாஸ் போல முட்டாள்தனமான வாழ்க்கையையும் முடிவையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கவனமாய் கர்த்தருக்குள் நம்மை காத்துக்கொள்ளுவோம். ஆமென்.